ஹாய் நண்பா நண்பீஸ். தமிழ்நாட்டில் இருக்க லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான வழக்கு பார்த்தீங்கன்னா, நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. அது என்ன வழக்குனா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்த சொல்லி தொடரப்பட்ட வழக்கு தான் அது. அந்த வழக்கு விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்டும், மேலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் முக்கியமான டெசிஷன் எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு தொடர்ந்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2003க்கு அப்புறமா வேலைக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மத்திய அரசு சில விதிகள் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அரசு அதை 12 வருஷமாக ஃபாலோ பண்ணவே இல்லை. இதனால் ரிட்டையர் ஆன பல பேர் பார்த்திங்கன்னா பென்ஷன் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தன்னோட மனுவில் சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்றைக்கி தமிழ்நாடு அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பதில் மனு கொடுத்துருக்காங்க. அதில் அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, புதிய பென்ஷன் ஸ்கீமில் எந்த தேக்க நிலையும் இல்லை. இது கடந்த 20 வருஷமாக நல்லா தான் போயிட்டுருக்கு. அக்டோபர் 2025 வரைக்கும் 54,000 அப்ளிகேஷனில் 51,000 பேருக்கு பலன்கள் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு 6.25% வரைக்கும் வட்டி கிடைக்குது. இந்த வட்டி விகிதத்தை இன்னமும் அதிகப்படுத்த எல்ஐசி கூட சேர்ந்து ஒரு புதிய குரூப் இன்சூரன்ஸ் திட்டத்தில் முதலீடு செய்ய அரசு அனுமதி கொடுத்துருக்கான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் கோர்ட்டில் இப்படி விவாதம் போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க. சென்னை எழும்பூரில் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பாக ஒரு பெரிய பேரணி நடத்தியிருக்காங்க. இந்த இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் நினச்சா ஒரே மணி நேரத்தில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரலாம். இதனால் அரசுக்கு 50,000 கோடி ரூபாய் உபரி நிதி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வர ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா காலவரையற்ற வேலைநிறுத்தம் போராட்டம் நடத்த போகிறத அரசு ஊழியர்கள் சங்கம் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4 தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ டிசம்பர் 4 என்ன நடக்குது, ஜனவரியில் போராட்டம் நடக்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, உங்கள் கருத்துக்கள் என்ன? ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருமா வராதா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.